வெல்கம் டு கீதாஸ் ஹோம் குக்கிங். நம்ம இன்றைக்கி முறுக்கு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், அதே சமயம் டேஸ்டியாகவும் இருக்குங்க. இப்போ இதுக்கு நான் 1 கிலோ அளவுக்கு மாவு பச்சரிசி எடுத்து நல்லா கழுவி வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் கூட ஈரப்பதம் இருக்கவே கூடாதுங்க. நல்லா அரிசி அப்படி எடுக்கும் போது பார்த்திங்கன்னா நல்லா முருகலாக இருக்கணும். அந்த அளவுக்கு நீங்கள் காய வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. 1 கிலோ பச்சரிசிக்கு 1/4 கிலோ உளுந்து ரொம்பவே கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி கப்பு மெஷர்மெண்ட்டாக இருந்தால் 5 கப்பு அரிசி போடுங்க, 1/4 கப்பு அளவுக்கு உளுந்து சேர்த்துக்கோங்க. இப்போ உளுந்தை நல்லா நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். உளுந்து வந்து நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா உளுந்தை வறுத்து எடுத்துட்டு இதை நம்ம கொட்டி வச்சுக்கலாங்க. இது ரொம்ப கலர் சேஞ்ச் ஆகணும்னு அவசியம் கிடையாது, வாசனை வந்தால் மட்டும் போதும். அந்த அளவுக்கு சூடு ஏறினதுக்கப்புறம் நம்ம உளுந்தை மாற்றிக்கலாம். உளுந்து போட்டு செய்யும் போது நல்ல ஒரு ஃப்ளேவராக இருக்குங்க, அதனால தான் உளுந்து போட்டு செய்கிறோம். இப்போ இதை நம்ம உளுந்தா போட்டு ஆற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இதோட கொஞ்சமாக உடச்ச கடலை சேர்த்துக்கலாங்க. ஒரு 3/4 கப் அளவுக்கு உடச்ச கடலை சேர்த்துக்கோங்க. இது ஒரு 75 கிராம் இருக்கும் கரெக்டாக. இது போட்டிங்கன்னா எண்ணெயும் உங்களுக்கு குடிக்காது, நல்லா இன்னும் முருகலாகவும் இருக்கும். இப்போ இதை ஆற வச்சு நான் மிஷினில் கொடுத்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துருக்கேன். இங்கே ஒரு வேளை கொருன்னு இருந்துச்சுன்னா நீங்கள் ஜலிச்சுக்கோங்க. நான் வந்து நல்லா நைஸாக அரைச்சதுனால நான் ஜலிக்கல, அப்படியே தான் போட்டிருக்கேன். உங்களுக்கு ஒரு வேளை சில சமயம் அரிசியெல்லாம் அப்படி அப்படியே இருந்ததுனாக்கா நீங்கள் ஜலிச்சு யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் நான் பாதி அளவுக்கு தான் நான் மாவு எடுத்திருக்கேன், மீதியை வந்து நான் அப்படியே வச்சுருக்கேன். இப்போ இதை மிஷின்லேருந்து எடுத்து வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா ஆற வச்சு வச்சுக்கோங்க. ஆற வச்சிங்கனாக்கா நல்லா 6 மாதம் ஆனாலும் இந்த மாவு கெட்டே போகாது. நீங்கள் விருப்பப்படுற நேரத்தில் முறுக்கு நீங்கள் செய்துக்கலாம். இப்போ நான் பாதி அளவுக்கு தான் நான் மாவு எடுத்திருக்கேன். இதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு கொஞ்சம் குறைவாகவே சேர்த்துக்கோங்க, ஏன்னா அதிகமாக சேர்த்து போட்டிங்கனாக்கா எண்ணெயில் பொரிச்சு எடுக்கும்போது தூக்கலாக தெரியும் உப்பு. இதோட நான் எள்ளு சேர்த்துருக்கேன், நீங்கள் விருப்பப்பட்டால் ஜீரகம் கூட சேர்த்துக்கலாம். நான் எள்ளு தான் இன்றைக்கி சேர்த்துருக்கேன். இதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு நான் வெண்ணெய் சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து சூடான எண்ணெய் கூட சேர்த்துக்கோங்க. நான் வெண்ணெய் போட்டதுனால நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும்ன்றதுனால ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெயை உருக்கி சேர்த்துருக்கேன். இதோட சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. நீங்கள் எண்ணெய் சேர்க்கும்போது நல்லா சூடான எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த வெண்ணெய் நம்ம உப்பு இதெல்லாம் போட்டிருக்கோம்ல, இது எல்லாத்தையும் நல்லா மாவு நல்லா கலந்து எடுத்துக்கலாம். அப்போ தான் உப்பு எல்லாம் எல்லா இடத்துலையும் பரவி கரெக்டாக கிடைக்கும் நமக்கு. இது நல்லா கலந்துட்டு நம்ம தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இதை வந்து கலந்துக்கலாம். மாவை நல்லா சப்பாத்தி மாவு பக்குவத்துக்கு நம்ம இதை கலந்து எடுத்துக்கலாம். தண்ணி நிறைய சேர்த்துறாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நீங்கள் பிசையும் போது தான் உங்களுக்கு கரெக்டான ஒரு பக்குவம் கிடைக்கும். அதனால் நல்லா அகலமான பாத்திரத்தில் எடுத்துக்கோங்க. நானுமே இப்போ வந்து கொஞ்சம் பாத்திரம் சின்னதாக இருக்கிறதுனால நான் மாற்றிக்க போகிறேன் பாத்திரம், ஏன்னா வந்து பிசைகிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால் அகலமான பாத்திரமாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் ஏற்கனவே பொட்டுக்கடையில் வச்சு ஒரு முறுக்கு செய்திருக்கேன், அதுவுமே ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக இருக்கும். நீங்கள் இந்த தீபாவளிக்கு உளுந்து போட்டு செய்து பாருங்கள், இதுவுமே ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். உங்களுக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொன்ன மெஷர்மெண்ட்டோடு செய்து பாருங்கள், ரொம்பவே கரெக்டாக இருக்கும். இப்போ இது நல்லா ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப தண்ணியாகவும் நீங்கள் மாவு பிசையக்கூடாது, எண்ணெய் ஜாஸ்தி குடிக்க ஆரம்பிச்சிரும். இப்போ இந்த மாவு நல்லா ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இதுதான் கரெக்டான ஒரு பக்குவம். இப்போ வந்து நான் கடாய் சூடு பண்ணி எண்ணெயை நல்லா காய வச்சு எடுத்துருக்கேன். இப்போ ஒரு முறுக்கு குழாயில் எண்ணெய் தேய்ச்சிக்கோங்க, அது ஒட்டாமல் வர்றதுக்காக. இப்போ முக்கால் அளவுக்கு நீங்கள் மாவு சேர்த்துக்கோங்க. அப்போ பிழியும் போது நல்லா ஈஸியாக இருக்கும், ரொம்ப ஃபுல்லாக திணிக்க வேண்டாம். எண்ணெய் நல்லா சூடு பண்ணி வச்சுக்கோங்க. முறுக்கு போடும்போது மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, ஏன்னா அப்போ தான் இல்லாட்டி கலர் டக்குன்னு மாறிடும், உங்களுக்கு முறுக்கு உள்ளே வேகாத போயிடும். இந்த மாதிரி நீங்கள் கரண்டி வச்சே நீங்கள் செய்யுங்க, ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. மாவு பிழியும் போது தானாக அறந்து விழாமல் இருந்தால் தான் வந்து கரெக்டாக இருக்கும் இது. இப்போ பிழியும் போது சில சமயம் அறந்து விழுந்துருச்சுன்னா மாவு ரொம்ப நம்ம சாஃப்டாக பிசைஞ்சிருக்கோன்னு அர்த்தம். அப்போ பிழியும் போது அறந்து விழும். இந்த மாதிரி நம்ம கையாலேயே கட் பண்ணி விடுற அளவுக்கு மாவு இருக்கணும், அதுதான் கரெக்டான பக்குவம் உங்களுக்கு. இப்போ நீங்கள் முறுக்கை இதில் எடுத்து போட்டுக்கோங்க. இப்போ என் முறுக்கு வந்து என்னோடய பொண்ணு தான் போடுறா, அவள் ஆசைப்பட்டா அந்த மாதிரி நான் போடுறேன்னா அதனால் அவளே வந்து போட்டுட்ருக்கா எண்ணெயில். முறுக்கு புழிஞ்சிட்டு இந்த மாதிரி அழுத்தி விட்டு போடுங்க. எண்ணெயோட சலசலப்பு அடங்கினதுக்கப்புறமா நீங்கள் முறுக்கை திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. நல்லா செவந்ததுக்கப்புறமா எடுங்க. சில பேர் வந்து வெள்ளையாகவே எடுப்பாங்க, ஆனால் நான் வந்து இன்றைக்கி ரொம்ப வெள்ளையாக எடுக்கலை, எனக்கு இப்படி தான் முறுக்கு பிடிக்கும். உங்களுக்கு ஒரு வேளை வெள்ளையாக வேணும்னு நினச்சிங்கனாக்கா நீங்கள் அந்த ஸ்டேஜ் நீங்கள் வரும்போது எடுத்துக்கோங்க.
ஏன்னா நல்லா செவக்க வந்து செய்யும் போது தான் வந்து டேஸ்ட்டு ரொம்ப அட்டகாசமாகவும் ரொம்ப சூப்பராகவும் இருக்கும். இதே மாதிரி நீங்கள் முறுக்கு அச்சில் நீங்கள் எந்த அச்சில் வேணால் போடலாம், முள்ளு முறுக்கில் கூட நீங்கள் போட்டுக்கலாம். இந்த வருஷம் தீபாவளிக்கு நீங்கள் இந்த மாதிரி முறுக்கு செய்யுங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் எல்லாருமே நம்மளோட சேனலில் மறக்காமல் ரெட் கலர் சப்ஸ்கிரைபர் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து நிற்கும். இந்த முறுக்கோட ரெசிபி எப்படி வந்ததுன்றது எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ நல்லா முறுக்கு நல்லா வெந்துடுச்சு. நான் இதை திருப்பி எடுத்துக்கிறேன். இதை திருப்பி போட்டு எடுங்க. நல்லா செவந்து வந்த பிறகு எடுங்க. இந்த முறுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உளுந்து போட்டதுனால நல்ல ஒரு வாசனை கிடைக்கும் உங்களுக்கு. கரெக்டான மெஷர்மெண்ட்டில் போடும்போது உளுந்து வந்து கரெக்டாக போடணும், இல்லாட்டி வந்து முறுக்கு வந்து ரொம்ப கடுகடுன்னு ஆகிடும். நீங்கள் அதனால் கரெக்டாக அளந்து போடுங்க. முறுக்கு இப்போ சுட்டு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி கலர் தான் எனக்கு பிடிக்கும், அதனால் நான் இப்படி செவக்க எடுத்திருக்கேன். இந்த ரெசிபி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.